விஜயோட இருந்தவங்க நான் சொல்ற இந்த லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வந்து விஜயராகவன் ஆகட்டும், ரவிராஜா ஆகட்டும், ஏசி குமார் ஆகட்டும், இந்த செல்வம் உதவியாளர் ஆகட்டும், பிடி செல்வகுமார் ஆகட்டும், இன்னும் பல பேர் வந்து விஜயோட இருந்தவங்க இன்னைக்கு விஜயோட இல்ல. ஆரம்ப காலகட்டத்துல விஜய் யாருன்னே அடையாளம் தெரியாத காலகட்டத்துல இவங்க எல்லாம் விஜய்க்கு வந்து உதவி இருக்காங்க. ஒரு அணில் மாதிரி உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் இவங்களை யாரையுமே கண்டுக்கிறதே கிடையாது சார். அதாவது ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில இறந்து போனவங்க கிட்ட போய் கேதம் கேட்கிற, அவங்க வீட்டுல போய் நீங்க நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் சோத்துக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்காங்களே, இவங்க எல்லாம் இப்படி வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்ப வந்து இவங்களுக்கு பொது தளங்கள்ல வர ஆரம்பிச்சிருச்சு. பேட்டியிலே கொடுக்குறாங்களே, நீங்க நியாயமான ஆளா இருந்தா ஒரு நாட்டுக்கு செய்ய போறேன், மக்களை வந்து காப்பாற்ற போறேன்னு சொல்ற நீங்க நியாயமான ஆளா இருந்தா என்ன செய்யணும்? இவங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு, சார் என்ன சார் பிரச்சனை, இந்தாங்க சார் நான் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தரேன், நான் ஒரு 5 லட்ச ரூபா தரேன், நீங்க இதை வச்சு ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு உதவி செய்வீங்களா? யாரையுமே கண்டுக்காத ஒரு மனப்பான்மை எப்படி சார் வந்து நீங்க வந்து எடுத்துக்க முடியும்? எப்படி ஒரு மனப்பான்மையில இருக்கிறவரு எப்படி வந்து அந்த நாட்டுக்கு நல்லது செய்வார்? நான் வெளிப்படையாவே சொல்றேன் சார், விஜய் எல்லாம் வந்து ஒருவேளை தப்பித்தவறி வந்து டிவிக்கே வந்து ஆட்சியை பிடிச்சி விஜய் எல்லாம் முதலமைச்சரா வந்தாருன்னா அவர் தலைமையில ஒரு சூழ்நிலை, நான் தமிழ்நாடு ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த தமிழ்நாடு அவ்வளவுதான் அதோகதி தான். அதாவது கிட்டத்தட்ட பல வருடங்களா, கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு மேல அது கட்டி காத்து கூட்டு வந்த ஒரு அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த திராவிட அமைப்புகள் எல்லாமே தான். ஆனா அது எல்லாத்தையும் சுக்கா ஆக்கி போடுவார் சார். அந்த மாதிரி ஒரு மனநிலையில உள்ளவர் சார். சார் 41 பேர் வந்து இறந்து போறாங்க கரூர்ல. 41 பேர் இறந்து போற ஒரு துக்க வீட்டுல நீங்க ஒரு தலைவன் சொல்லும் போது நீங்க அங்க நின்று இல்ல சார் கேதம் கேட்டிருக்கணும். நீங்க அவங்கள மகாபலிபுரத்துக்கு ரிசார்ட்டை கூப்பிட்டு கேதம் கேட்கறீங்கன்னா ஒரு மனநிலை பாருங்க, ஒரு தலைவனுடைய மனநிலை பாருங்க.